ஹலோ மை நேம் மெடிக்கோஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் டு நீட் கஸ் தமிழ். ஏன்னா 3 பேரை உட்காந்து பார்க்குறீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண தான் வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் எக்ஸாம் டே எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நீட் எக்ஸாம் டே உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் என்னென்ன ஃபுட் சாப்பிடணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எக்ஸாமை எப்படி நீங்கள் ஃபேர் இல்லாமல் ஃபேஸ் பண்ணணுன்றத பற்றி நாங்கள் டீட்டெயிலாக பேச வந்திருக்கோம். இவங்க 2 பேரும் என்னோட கொலீக்ஸ் தான். ஸோ அந்த டேன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி 24 ஹவர்ஸ், அந்த 3 ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட லைஃபை இதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சரை டிட்டர்மைன் பண்ண போகுது. நீங்கள் இயர்ஸ் கணக்கா இல்லைனா மந்த்ஸ் கணக்காக நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஹவர்ஸ்க்காக தான். அந்த 3 ஹவர்ஸை மேக்ஸிமமாக எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம், அந்த 3 ஹவர்ஸில் நாங்கள் என்னென்ன தப்புலாம் பண்ணோம், அந்த தப்புலாம் வந்து காமனாக எல்லோரும் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. அதையும் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட் நாட் ஓன்லி த 1 டே, அதுக்கு முன்னாடி இருந்தே மினிமம் ஒரு 2 டேஸ்லேருந்தே நம்ம ரொம்ப ப்ரிகாஷியஸ் அண்ட் கான்ஷியஸாக இருக்கணும். அதை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் டே அப்போ மட்டும் இல்லை, அந்த வீக் மொத்தமாகவே வந்து உங்களுக்கு முக்கியமாக ஒரு 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா ஃபுட்டும், இன்னொன்று வந்து ஸ்லீப்பு. இப்போ வந்து ஃபுட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் அந்த பாஸ்ட் 1 வீக்கில் வந்து தவிர்க்கிறது வந்து கொஞ்சம் நல்லது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அப்போ வந்து உங்களுக்கு ஏதோ கேஸ் ஏதோ ஃபுட் பாய்சனோ இல்லை மற்ற ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆகிற ஃபுட்ஸ் அந்த மாதிரி அப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஹெல்த்தும் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்கும். உங்களால் ப்ராப்பராகவும் உங்கள் ஸ்டடீஸும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். எக்ஸாமே நல்லா வந்து உங்களால் கிளியராக அட்டன் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து நம்ம மேண்டேட்ரியாக வந்து ஸ்லீப் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கான 5 to 6 ஹவர்ஸ் நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணும். இப்போ சில பேர்லாம் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணி பழகியிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் இருக்கவங்களுக்கு அது மாதிரியான ஒரு ஸ்லீப்பிங் பேட்டர்ன் தான் ஓகேவாக இருக்கும். இப்போ மற்றவங்க நல்லா இந்த மாதிரி நிறைய டைம் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு அப்போ வந்து லேட் நைட்ஸ் அந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மைண்ட் வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக இருக்காது. ஸோ அப்போ வந்து நீங்கள் லேட் நைட்ஸ் பண்ணும்போது உங்கள் பிரெயினோட எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதனால் வந்து உங்களால் ஸ்டடீஸ்லேயும் அந்த 1 வீக் என்னென்னலாம் படிக்கணுன்ற ஒரு ஷெடியூல் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த ஷெடியூலையும் உங்களால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாது. எக்ஸாம்லேயும் உங்களால் வந்து உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் உங்களால் வந்து தர முடியாது. ஸோ இந்த 2 விஷயம் தான், ஃபுட்டும் ஸ்லீப்பும். இந்த 2 விஷயத்த மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கணும். நம்ம அந்த 1 வீக் பிஃபோர் த எக்ஸாம் என்னென்ன பண்ணணும் பார்த்தோம். நான் மெயினாக சொல்லணும் அதான், நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லீப் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணாதீங்க. எப்படி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணி தூங்குவீங்களோ அதே மாதிரி தூங்குங்க. இப்போ இந்த நைட் பிஃபோர் த எக்ஸாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்கள் டாக்குமெண்ட்ஸ், இந்த ஹால் டிக்கெட் இன்னும் வரல, ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதும் 2 மெயின் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மெயின் காப்பீஸ்னால் என்னென்னா, ஃபோட்டோஸ் பேஸ்ட் பண்ணி சிக்னேச்சர் போட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி 2 மெயின் காப்பி. இன்னொன்று வந்து அடிஷ்னல் காப்பி. அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபோட்டோலாம் பேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி 2 sets ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸும் அந்த கம்ப்ளீட் வைக்கிறோம்ல அந்த பேடை வாங்கியிருப்பீங்க. இல்லைனாலும் வாங்கிக்கோங்க. அது ஒரு 20 rupees தான் இருக்கும். அந்த எக்ஸாம் பேடு 1, க்ளூ 1, அதெல்லாம் எடுத்து ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃபைலில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு ஐடென்டிட்டி கார்டு, அதாவது ஆதார் கார்டு, அப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் 1, அது எல்லாமே நைட் பிஃபோர் த எக்ஸாமே ரெடி பண்ணி ஒரு பேக்கில் போட்டு செப்பரேட்டாக வச்சுருங்க. ஏன்னா எக்ஸாம் டே மார்னிங் வந்து அந்த இருக்கிற டென்ஷனில் நீங்களும் டென்ஷனாக இருப்பீங்க, உங்கள் வீட்லேயும் எந்த ரூட்டில் போகணும்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனில் இருப்பாங்க. யாரும் எதுவும் மறந்துடக்கூடாது. ஸோ பிஃபோர் த நைட்டே எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு ஒன்று என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி இன்னும் தெரிஞ்சிடும். வித்தின் 1 வீக் உங்களுக்கு தெரிய வந்துடும் என்ன சிட்டின்னு, எந்த காலேஜ்னும் உங்களுக்கு அதுக்கப்புறமா ஆல் டிக்கெட்டில் தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தெரியல, அந்த ரூட் தெரியலன்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டை கொண்டு போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுல உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் போயிட்டு அந்த ரூட்ஸ் பார்த்துக்கோங்க, காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியலன்ற பட்சம் ஆல்ரெடி தெரிஞ்ச காலேஜ் தெரிஞ்ச ஊர்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைனா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி ரூட்ஸோட பார்த்துட்டு வரலாம். மெயின் திங் என்னன்னா, நீங்கள் கிளம்பும்போது அந்த ரூட்டில் ரயில்வே கேட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட்டிகிட்டு போகும்போது கரெக்டாக மார்னிங் வந்த மாதிரி தான் அவங்க ரயில்வே கேட்டில் மாட்டிட்டாங்க. ஸோ மாட்டதுனால ட்ரெயின் டிலே ஆனதுனால மோர் தென் ஒரு 45 minutes அங்கே டிலே ஆகிட்டு சென்டர் போயிட்டாங்க. இருந்தாலும் அது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் தானே. ஸோ அதெல்லாம் ஆகாத மாதிரி ரூட்ஸும் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ண வேணாங்க. ஏன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது யூஸ்வலாக பாடி டயர்ட் ஆகும். எக்ஸாமில் போய் அங்கே பண்ணும்போது மார்னிங்கே டயர்டாக நல்லா இருக்காது. ஒரு நாளைக்கு இந்த பட்சத்தில் நீங்கள் 4 wheelers இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஒரு நாளைக்கு மட்டும் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டயர்ட் ஆக மாட்டாங்க. ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லாயிருக்கும் 4 wheelers யூஸ். இந்த டே இந்த மார்னிங் நீங்கள் எழுந்துட்டீங்க, உங்களே அலாரம் வச்சு நீங்கள் எழுந்ததும் மார்னிங் ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடலாம் ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே முக்கியம். 3 hours எக்ஸாம் தானே முக்கியம், அதை பற்றி பேசினா எதுக்கு இவ்வளோ பேசுறீங்கன்னா, இது எல்லாமே உங்களோட வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுங்க. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாயில்டு ஃபுட்ஸ் லைக் இந்த இட்லி சாம்பார் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இட்லிலாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு பூரி தான் பிடிக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
பூரிலாம் சாப்பிட்டுட்டு அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஆயில் ஐட்டம்ஸ் முக்கியமாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து அன்னைக்கு மார்னிங் பூரி தான் சாப்பிட்டேன். அன்னைக்கு சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணும்போது அப்படியே கார்லேருந்து இறங்கி வாந்தி எடுத்தேன். அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் அந்த வாந்தி எடுத்ததோட எஃபெக்ட் வந்து எனக்கு அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 hour எனக்கு அப்படியே இருந்துச்சு. அதனால ஆயில் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மார்னிங் 1 day அந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும் பாயில் ஐட்டம்ஸ் இட்லி ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? எல்லார் வீட்லையுமே இட்லி பண்ணுவாங்க. இட்லி சாம்பார் சாப்பிட்டுப்போங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெவியாக சாப்பிட வேணாம். லைக் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வந்து அப்படி டிவைட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ரைஸ், அதாவது தயிர் சாதம் இல்லைனா அந்த மாதிரி புதினா சாதம் அந்த மாதிரி வெஜிடேரியன் வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு போங்க. நான்வெஜ் தேவையில்லை. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சாதம், அது தொட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஃபுல்லாக நீங்கள் ஒரே டிஷ்ஷை சாப்பிட்டாலும் ஸ்டொமக் ஃபுல்னஸ் உங்களுக்கு தெரியக்கூடாது, பசியும் எடுக்கக்கூடாது, உங்களுக்கு ஸ்டொமக் ஃபுல்னஸும் அதே தரத்தில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. டிவைட் பண்ணி ஃப்ரூட்ஸ் கொஞ்சம், சும்மா ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. வீட்டிலேருந்து எடுத்துன்னு போக தான் பெட்டராக இருக்கும். பக்கத்தில் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது. நான் ஹோட்டலில் சாப்பிடணுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் நல்லது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைமிங் வந்து போட்டிருப்பாங்க, ரிப்போர்ட்டிங் டைம். ஓகேங்களா? அது வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், நான் அந்த ரிப்போர்ட் டைம் தான் போகுமான்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஆக்சுவலாக அந்த அட்மிட் கார்டில் 11:30 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 11:30க்குலாம் சென்டருக்கு போயிடுங்க. 11:30க்கு சென்டருக்கு போயிடுங்க. ஆனால் உள்ளே போகாதீங்க. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தனியாக இருப்பீங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு யாரையும் தெரியாது. அப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாரையும் பார்த்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால வெளியிலே இருங்க. அப்பா அம்மா கூடவே இருங்க. அப்பா அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஏதாவது ரிவிஷன் பண்ணுனா கூட ரிவிஷன் பண்ணுங்க. ஆனால் உள்ளே போகாதீங்க. ஒரு 12:30 12:50 அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா போதும். அவங்க சொன்ன ரிவிஷன் பண்ண இடத்துல நான் சொல்ல மாட்டேன். உங்களோட புக்ஸ், என்சிஆர்டி புக்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃபார்முலா ஷீட்ஸாக இருக்கட்டும், உங்கள் மைண்ட் மேப்ஸ் ரெடி பண்ணியிருப்பீங்க, நிமோனிக்ஸ் ரெடி பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே அது ஒரு செப்பரேட் பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? லாஸ்ட் மினிட்ல நம்ம அங்கே போயிட்டு மிஸ் பண்ண பார்க்கக்கூடாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங்ஸ்லாம் வந்து வாலில் பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் கிழிச்சு எடுத்துன்னு போக முடியாது. ஸோ டக்குன்னு நான் வந்து அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அங்கே உட்காந்து நீங்கள் ஃபோட்டோ அப்படியே ரைஸ் பண்ணிக்கலாம் ஃபோனில். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு எப்படி நீங்கள் அதை போய் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கோங்க. எல்லா புக்கையும் தூக்கிட்டு போனாலும் அது ஸ்பேஸ் ஆக்குப்போய் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஒரு ப்ரீ பிளான் இருக்கணும். நான் பயாலஜி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுங்க. எடுத்துகிட்டு போய் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுங்க. உங்கள் இஷ்டம் தாங்க. லாஸ்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, முன்னாடி வரைக்கும் படிக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, உட்காந்துட்டு இருங்கன்னு. அது எல்லாம் செட் ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டமி ஆஃப் ஃபிளாரிங் லெசன் இருக்கும். அந்த லெசனில் வந்து லாஸ்ட் மினிட்ல நான் நிறைய வந்து திரும்ப பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதுலேருந்து நிறைய அந்த ரைட் ஆன்சர், அந்த ராங் ஸ்டேட்மெண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் மினிட்ல நான் பார்த்து போனதுனால அது பிரெயினில் அப்படி தெளிவாக இருந்ததுனால அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் எல்லாம் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். லாஸ்ட் மினிட் படிக்கக்கூடாது, அவர் சொல்லிட்டாங்க, இவங்க சொன்னட்டாங்க, அப்படி ஃபாலோ பண்ணல. நம்மளை பற்றி நமக்கு தெரியும். ஸோ ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு படித்தா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா நீங்கள் படிக்காமல் இருக்கலாம். இல்லை எனக்கு படித்தா ஓகேனா நீங்கள் முன்னாடி வரைக்கும் படிக்கலாம். சொன்ன மாதிரி அதே தான். அரௌண்ட் ஒரு 12:30 மாதிரி நீங்கள் உள்ளே போங்க. பிஃபோர் தட் போயிட்டீங்கன்னா தனியாக இருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி தான் டைமிங் தான் கொடுப்பாங்க, அதுவும் தனியாக தான் உட்காந்துருக்கணும். அந்த அட்மாஸ்பியரே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். சும்மா இருந்தோம்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணால் ஒன்றும் தெரியாது. சும்மா சுற்றி பார்த்தா இப்போ நம்ம யாராவது பார்த்தா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, இன்னும் அவங்க அப்படி பயப்படுறாங்க, ஒரு நமக்கும் அந்த மாதிரி இருக்குமோ சொல்லிட்டு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அங்கே இருக்கும் உங்களை சுற்றி. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 12:30 நீங்கள் கேட்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 3 hour எக்ஸாம் ஹாலில் இப்போ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு விஷயம் டைம். அதுக்கு கிளாக் பார்க்கணும். கிளாக் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஏன்னா ஒரு சில டைம் தெரியாமல் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்விஜிலேட்டர் கிட்ட கேட்கலாம், அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். ஃபஸ்ட்டு பயாலஜி அட்டன் பண்ணலாம், இல்லை ஃபிசிக்ஸ், இல்லை கெமிஸ்ட்ரி. அது நீங்கள் இத்தனை நாளாக எப்படி மாடல் எக்ஸாமில் வந்து எழுதுனீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ வந்து கொஷின் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் முடித்த உடனே, இப்போ ஃபிசிக்ஸ் முடித்த உடனே அந்த ஃபிசிக்ஸ் ஆன்சர் எல்லாம் ஷேட் பண்ணிடுங்க. எல்லாமே ஒரு 180 கொஷின்ஸும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஷேட் பண்ணலான்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு கொஷின் மாறிட்டா கூட அப்புறம் வந்து ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நிறைய கொஷின்ஸ் தப்பாகிற மாதிரி போயிடும். அதனால நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் இருக்க 45 கொஷின்ஸும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி ஷேட் பண்ணி ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. இல்லை உங்களுக்கு கொஷின்ஸ் வைஸ் ஷேட் பண்ணுறது ஈஸின்னா அது மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் பண்ணுறது தான் ஈஸி, நல்லதும் கூட. நெக்ஸ்ட்டு இன்கேஸ் மாற்றி நீங்கள் வந்து ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்விஜிலேட்டர் கிட்ட கேட்கலாம், ஒயிட்னர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த டைமில் பதட்டப்பட தேவையே இல்லை.
அதுக்கப்புறம் ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கொஷினை வந்து நல்லா படிங்க. ஒரு சில கொஷின்லாம் இருக்கும் இன்கரெக்ட் கரெக்ட் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு ஆப்ஷன் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு கொஷின் எடுத்த உடனே பிளைண்டாக இது எடுத்த உடனே நம்மளுக்கு தெரியும்டா 4 ஆப்ஷன் பார்த்த உடனே அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் மட்டும் பார்த்துட்டு தெரியும்டா அப்படின்ட்டு அட்டன் பண்ணவே கூடாது. 4 ஆப்ஷனும் படிக்கணும், படிச்சுட்டு தான் அட்டன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த எக்ஸாம் ஹாலில் ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இது இன்விஜிலேட்டர் கிட்ட சொல்லலாம். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங் அப்போயே உங்களுக்கு ஒரு பென் கொடுப்பாங்க. ஸோ அந்த பெண்ணெலாம் வந்து ஒழுங்காக எழுதலை அந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போவே வந்து இன்விஜிலேட்டர் கிட்ட கூப்பிட்டு இந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்கணும்னா இப்போ உங்களுக்கு அப்படியே நீங்கள் கொஷின்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே கொஷின்லேயே அப்படியே உட்காந்துருக்காம அடுத்தடுத்த கொஷின்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸ்லாம் வந்து பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ வரிசையாக சப்போஸ் இப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு கொஷின்ஸு அது மாதிரி இப்போ கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வரிசை அப்படியே தெரியாமலே இருக்குது. ஒவ்வொரு கொஷினும் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கொஷின் உங்களுக்கு தெரியாமலே இருக்கும்போது அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து என்ன டைம் இப்போ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பார்க்கணும்னு தோணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து டைம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைம் செக் பண்ணால் போதும். இந்த நடுவில் கொஷின்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் கொஷின்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி டைம் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் தான் வந்து நீங்கள் வந்து டென்ஷன் ஆவீங்க. ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஹலோ மை டியர் வீடியோவா? என் வேற என்ன மறைச்சு கட் பண்ணு. ஒளிப்பதிவாளர் சித்தேஸ்வரோட கேமராமேன் நிகிதா.